அதாவது ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை வெளியே கொண்டு வரணும், இல்லை அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு அது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். ஆனால் நீ ஊழல் பண்ணு அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டு அந்த ஊழல் பண்ண பிறகு அந்த ஃபைலை வச்சுட்டு இவங்க ஆட்சி பண்ணுறது இந்த ஆட்சியை எப்படி சொல்லணும்? பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. அங்கே ஒன்றுமே இல்லைன்னா கூட பிஜேபி அங்கே இருக்கிற ஒரு கட்சி மீது சவாரி செஞ்சு இவங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஆட்சிக்குள்ளே வர்றதுக்கான வழிமுறையை ஒரு லாங் டேர்ம் பீரியடாக வந்து தொலைநோக்கு திட்டமாக வச்சு செயல்படுவாங்க. இப்போ வந்து 29 தேர்தல் கூட கிடையாது, அதுக்கு அடுத்த வரக்கூடிய 30 வரக்கூடிய ஒரு தேர்தல் தான் வந்து இவங்களுடைய டார்கெட். இந்த தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலில் என்னுடைய தலைமையில தான் வந்து எதிர்கட்சியை உட்காரணுன்றது வந்து பிஜேபியோட மிகப்பெரிய அஜெண்டா. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பயணமே பண்ணுறாங்க. அப்பட்டமா தெரியுது எடப்பாடி கதை முடிஞ்சது. இந்த ஒரு தடவை வந்து எடப்பாடி வின் பண்ணி அவர் காட்டலைன்னா அதிமுக அவர்கிட்ட கிடையாது. அது பாஜக கிட்ட அடமானம் வைக்கப்பட்டது தான் நிதர்சனமான உண்மை. இது எல்லாருக்கும் தெரியும். அப்பட்டமா வந்து ஒரு தமிழகத்துல தாமரை மலர்ந்தே தீரும் என்ற ஒரு முயற்சியை எடுத்து தொலைநோக்கு திட்டமா டார்கெட் பண்ணி ஒரு 60 தொகுதியை இவங்களே டிசைட் பண்ணி இதுல நாங்க தான் நிக்க போறோம், நீ வந்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி அப்பட்டமா மிரட்டியிருக்காங்க. இந்த 60 தொகுதிகளுமே பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவுக்கு மிக சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி, வன்னியர் பெல்ட்டா இருக்கக்கூடிய தொகுதி. பாமக உள்ள வந்திருக்கு. இது ஏன் குறிப்பான்னா இவங்களால ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. ஏற்கனவே அதிமுக தயவுல தான் வந்து இருந்த அந்த 4 எம்எல்ஏஸ் உருவாக்குனாங்க. அதை அப்படியே கொஞ்சம் நாடாளுமன்ற தேர்தலில் இது பண்ணும்போது ஒரு 18% ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்லி பெருமையாக பீத்திக்கினாங்க. அதெல்லாம் கிடையாது. அது வந்து எல்லாமே வந்து ஏடிஎம்கேயோட ஓட்டு. இன்னொன்று நிறைய பேர் சொல்கிற கருத்து என்னென்னா, மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, மிஷினை வச்சு ஏமாற்றிட்டாங்க, ஓட்டு வாக்கு மிஷின்லேருந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இந்த 18% வாக்கையும் உருவாக்குறாங்கன்னு சொல்லி எல்லாரும் கருத்து தெரிவிச்சுக்கிறாங்க. மூத்த செய்தியாளர்லேருந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அடுத்தது என்ன? அடுத்தது வந்து சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணணும்? இவங்களால எடப்பாடி கொடுக்கக்கூடிய தொகுதியில் வந்து நின்னாங்கன்னா தோற்றுருவாங்க. ஓட் பேங்க்கு அங்கே ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் எனக்கு இது தொகுதி வேணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மிரட்டி தான் இது வாங்குறாங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தா அதிமுக எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதோ ஓரளவுக்கு அங்கே வந்து வன்னியருடைய பெல்ட் அங்கே இருக்குதா பார்த்துட்டு அங்கே நின்னா வந்து கன்ஃபார்மாக ஓட்டு நமக்கு கொடுக்குறோம், நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு ஆசையில் இருக்காங்க. இப்போ 60 தொகுதியில் அட்லீஸ்ட் ஒரு 40 தொகுதியாவது ஜெயிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் தனிப்பெரும்பான்மையாக அவங்க உள்ள போய் உட்காருவாங்க. அவங்க குரல் வந்து வலுவாக ஒலிக்கும். இதுதான் வந்து பிஜேபியோட அஜெண்டா.